தற்போது கிடைத்த அண்மைச் செய்தி. கள் விற்பனை தொடர்பாக அரசு பரிசீலித்து முடிவெடுக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கள் விற்பனைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரிய விண்ணப்பத்தை பரிசீலித்து தகுந்த உத்தரவை பிறப்பிக்க வேண்டும். விண்ணப்பத்தை பரிசீலித்து உரிய உத்தரவை பிறப்பிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றமானது உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கள் விற்பனைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரிய விண்ணப்பத்தை பரிசீலித்து தகுந்த உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விண்ணப்பத்தை பரிசீலித்து உரிய உத்தரவை பிறப்பிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்துள்ளது. கள் விற்பனை தொடர்பாக அரசு பரிசீலித்து முடிவெடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. கள் விற்பனைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரிய விண்ணப்பத்தை பரிசீலித்து தகுந்த உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுந்தரம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுந்தரம், இது குறித்த விவரம் என்ன? வணக்கம் சுகன்யா. அதாவது டாஸ்மாகில் ஊழல் நிலவுவதாகவும் டாஸ்மாக் கடைகளில் பாட்டில்களுக்கு 10 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை அதிகம் விற்பனை செய்வதாகவும் இதன் மூலம் கிடைக்கும் கோடிக்கணக்கான ரூபாயை டாஸ்மாக் கடை விற்பனையாளர், மேலாளர், துறை அமைச்சர் பகிர்ந்து கொள்வதாகவும் குற்றம் சாட்டி சென்னையை சேர்ந்த ஐடி ஊழியர் முரளிதரன் என்பவர் ஒரு வழக்கை தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு மதுபான பாட்டில்களில் அச்சிடப்பட்டிருக்கும் விற்பனையை விட கூடுதல் விலை கொடுக்க வேண்டாம் என எல்லா டாஸ்மாக் கடைகளிலும் அறிவிப்பு பலகையை வைக்க உத்தரவிட வேண்டும் எனவும், கள் விற்பனைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டும் எனவும், மதுபானங்களை நாடு முழுவதும் உள்ள நிறுவனங்களிடமிருந்து வாங்கி சூப்பர் மார்க்கெட்டுகள், ரேஷன் கடைகள் மூலம் விற்பனை செய்ய உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த வழக்கு விசாரித்த உயர்நீதிமன்றம் கள் விற்பனைக்கு விதித்த தடையை நீக்குவது குறித்து அரசு ஏன் மறுபரிசீலனை செய்யக்கூடாது என விளக்கமளிக்கும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி குமரேஷ் பாபு அடங்கிய அமர்வு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது கள் விற்பனைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்குவது மாநில அரசின் கொள்கை முடிவு எனவும், இது தொடர்பாக உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் அமர்வு ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் கள் விற்பனைக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க வேண்டும், சூப்பர் மார்க்கெட்டுகள், ரேஷன் கடைகளில் மதுபானம் விற்க அனுமதி கோரி மனுதாரர் அளித்த விண்ணப்பத்தை பரிசீலித்து தகுந்த உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று அரசுக்கு உத்தரவிட்டனர். மேலும் டாஸ்மாக் மதுபான கடைகளில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக மனுவில் கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று அரசுக்கு உத்தரவிட்டு விசாரணையை 8 வார காலங்களுக்கு தள்ளி வைத்துள்ளார் சுகன்யா. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுந்தரம். கள் விற்பனைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரிய விண்ணப்பத்தை பரிசீலித்து தகுந்த உத்தரவை பிறப்பிக்க வேண்டும். மதுபானங்கள் சூப்பர் மார்க்கெட், ரேஷன் கடைகளில் விற்க அனுமதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் பரிசீலிக்கவும் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. டாஸ்மாக் மது விற்பனையில் முறைகேடுகள் நடப்பதாக கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கவும் ஆணை வழங்கப்பட்டுள்ளது. சென்னையைச் சேர்ந்த முரளிதரன் என்பவர் தொடர்ந்த வழக்கை 8 வாரங்களுக்கு தள்ளி வைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். இது குறித்த தகவல்களை வழங்க கள்ளு இறக்குமதியாளர் நல்லுச்சாமி இணைப்பில் இணைகிறார். வணக்கம் நல்லுச்சாமி, இது குறித்த விவரம் என்ன? வணக்கம். இது ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்திருக்கின்றார்கள். பொதுவா தமிழ்நாட்டில் அரசுகிட்ட பல பேர் கேட்கக்கூடியது கள்ளுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும், கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்பதுதான். எதற்காக தமிழ்நாடு அரசிடம் கள்ளுக்கு அனுமதி கேட்க வேண்டும், கள்ளுக்கடைகளை திறக்க கோரிக்கை வைக்க வேண்டும்? இவை இரண்டுமே அறியாமையின் வெளிப்பாடுகள், அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானவை. 1950 ஜனவரி 26 அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கள் இறக்குவதும் பருகுவதும். தமிழ்நாட்டில் மட்டும் கலப்படத்தை காரணம் காட்டி அரசு இந்த உரிமையை பறித்து கொண்டது. பக்கத்தில் பாண்டிச்சேரியில், கேரளாவில், தெலுங்கானாவில், ஆந்திராவில், அண்டை மாநிலங்களில், உலக அளவில் எங்கும் கள்ளுக்கு தடை கிடையாது.
அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா? அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும்? இதற்கு என்ன பதில்? எந்த அடிப்படையில் நீங்கள் முதலமைச்சராக அமர்ந்திருக்கின்றீர்கள்? அண்டர் வாட் அத்தாரிட்டி யூ ஆர் ஹோல்டிங் சச் an office as a chief minister of தமிழ்நாடு? அரசியலமைப்பு சட்டப்படி சத்தியவாக்கு பிரமாணம் ரகசிய காப்பு எடுத்தான்னு வந்திருக்கீங்க. அதை மதித்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு உங்களுக்கு இருக்கா இல்லையா? இல்லை என்றால் உங்களை எப்படி நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது? கள்ளுக்கு கடை வேணுங்கிறாங்க. கள்ளுக்கு ஏலம் கடை என்று இருந்தால் எப்படி கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய மரணம் நிகழ்ந்ததோ அதை போல கலப்படக்கள் மரணமும் ஏற்படும். ஒரு மரத்துக்கல்ல 48 நாட்கள் ஒரு மண்டலம் தொடர்ந்து பருகி வந்தால் பல நோய்கள் குணமாகும். இது மருத்துவம். கள்ளுக்கு ஏலம் கடை என்று இருந்தால் ஒரு மரத்துக்கல்லு கிடைக்குமா? வாய்ப்பே இல்லை. பல மரத்துக்கல்லு தான் கிடைக்கும். அதுவும் அது கலப்பட கல்லா தான் இருக்கும். அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது அரசியல் அமைப்பு சட்டம் 47வது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கும், எக்ஸப்ட் ஃபார் மெடிசினல் பர்பசஸ் ஆஃப் intoxicating drinks and of drugs which are injurious to health, இந்த வரி பொருளற்று போய்விடுகின்றது. ஆகவே அரசியலமைப்பு சட்டப்படியும் உலகளாவிய நடைமுறைப்படியும் கள்ளுக்கு தடையும் கூடாது, கடையும் கூடாது. இதை முன்னிறுத்தித்தான் நாங்கள் 18 ஆண்டுகளாக கள்ளுக்கு விடுதலை கேட்டு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். மக்களிடையே, அரசியல் கட்சி தலைவர்களிடையே கள் பற்றிய புரிதல் இல்லாத காரணத்தால் எங்களுடைய போராட்டம் ஒரு தொடர்கதையாகிவிட்டது. விரைவில் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என நாங்கள் நம்புகின்றோம். நீதிமன்றம் சரியாக உணர்ந்திருக்கின்றது. ஆகவேதான் ஏன் கள் தடையை நீக்கக்கூடாது என்று கேட்டிருக்கின்றார்கள். கள்ளுக்கு அனுமதி என்று அவர்கள் கேட்கவில்லை. தமிழ்நாட்டில் கள்ளுக்கு வைத்திருக்கும் தடையை ஏன் நீக்கக்கூடாது என்று கேட்டிருக்கின்றார்கள். ஒரு புரிதலோடு நீதிமன்றம் அணுகி இருக்கின்றது. ஒரு நல்ல பதில் கிடைக்கும் என்ற நாங்கள் நம்புகின்றோம். கேரளாவில் பினராயி விஜயன் தலைமையிலான அரசு ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி ஒரு முடிவு பண்ணாங்க. மதுக்கடைகள்ல கள்ள விற்கிறதுன்னு ஒரு முடிவு. கள்ள மதிப்பு கூட்டப்பட்ட பண்டங்களாக மாற்றி டப்பாக்கல்ல, பாட்டில்ல, பவுச்சில், டெட்ரா பேக்கிங்ல அடைச்சு அங்க எல்லாம் சந்தைப்படுத்தலாம். ஏன்னா இறக்குமதி மதுக்கள், இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுடைய உற்பத்தி நுகர்வு 2 கூடிட்டுது. கள்ளுடைய உற்பத்தி நுகர்வு 2 குறைஞ்சிருச்சு. இதை கூட்ட வேண்டும், அதை குறைக்க வேண்டும். இதற்காக மதுக்கடைகளில் கள்ளை சந்தைப்படுத்த வேண்டும். அப்படியே அந்த சந்தைப்படுத்தும் போது பீரியட் எக்ஸ்பைரின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த காலாவதி ஆகிவிட்டால் அதை அழிக்க வேண்டியதில்லை, வீணாக்க வேண்டியதில்லை. அப்படியே வினிகராக பயன்படுத்திக் கொள்ளலாம். உணவு பதப்படுத்தும் தொழிலுக்கு இதை கொண்டு செல்லலாம். ஆகவே இதில் எந்த விதத்திலும் அரசுக்கோ மற்றவர்க்கோ நட்டம் ஏற்படாது என்று முடிவெடுத்திருக்கின்றார்கள். இப்போ 9 ஆண்டுகளுக்கு முன்பு பீகார்ல நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு மதுவிலக்கு மற்றும் மது கொள்கையை மாற்றி அமைச்சாங்க. அங்க பூரண மதுவிலக்கு கொண்டு வந்தாங்க. அங்க சாராயத்துக்கு, இறக்குமதி மதுக்களுக்கு, இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு தடை. அதே நேரத்துல கல்லுக்கு விலக்களிப்பு. இப்போ கடந்த ஆண்டு அந்த குற்றப்பதிவு ஆவணத்துல பீகார்ல பதிவு செய்கின்ற பொழுது மதுவிலக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு பீகாரில் குற்றங்களும் சாலை விபத்துகளும் வெகுவாக குறைந்து போயுள்ளன, மக்களுடைய உடல்நலம் காக்கப்பட்டு இருக்கின்றது என்று பதிவு செய்திருக்கின்றார்கள். கேரளாவில் முத கொரோனா வந்தது. அப்ப அங்க ஊரடங்கு கொண்டு வந்தாங்க. மதுக்கடைகளை மூடினாங்க, கள்ளுக்கடைகளை திறந்தே வைத்திருந்தார்கள். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சாங்க. நெடுஞ்சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பது அந்த உத்தரவு. கேரளாவில் மதுக்கடைகளை மூடினார்கள், கள்ளுக்கடைகளை திறந்தே வைத்திருந்தார்கள். அவர்கள் வைத்த வாதம் கள் உணவு என்பது. அதில் வெற்றியும் பெற்றார்கள்.